ஒருத்தர் அவரோட நாய்க்குட்டியை ரோட்டில் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த நாய் வந்து அந்த கைத்தோடு அத்துக்கிட்டு வந்து ரோட்டில் ஓடி போயிடுச்சான். அப்படி ஓடி போகும்போது ஒரு வண்டியில் அடிபட்டு அதுக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஓனர் வந்து அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அதை அழகாக அதை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு அதோட காலுக்கு வந்து மெடிசன்லாம் போட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அது காலை வந்து சரியாகிற வரைக்கும் அவர் வந்து நல்ல பத்திரமா பிறந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாராம். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அழகாக சமத்து பிள்ளையா ஏசப்பா கூட இருப்போம், ஏசப்பாக்குள்ளே நிலச்சிருப்போம், நம்ம வந்து பைபிள் வாசிப்போம், ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் திடீர்னு என்ன ஆகும்னு தெரியாது. ஒருவேளை நம்ம வந்து ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்ந்துருக்கலாம், இல்லை ஓவராக ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து நம்ம வந்து கவனம் செதறி நம்ம தேவனை விட்டு விலகி போயிருப்போம். அப்படி நம்ம விலகி போகும்போது பாவத்தில் அடிபட்டு எப்படி இந்த நாய்க்குட்டி அதோட ஓனரை விட்டு விலகி போகும்போது அது அடிபட்டு வருதோ அதே மாதிரி நம்ம வந்து தேவனை விட்டு விலகி போகும்போது ஒரு சில பாவத்தில் ஈடுபட்டு அதனால் நம்ம வந்து ஒரு சில அடிகளை வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் தேவன் வந்து நீ எக்கேடும் கெட்டு போ, நீ வந்து என் பேச்சை கேட்காம போனேன்னு நம்மளை விடுறதில்ல. அவர் வந்து நம்மளை வந்து அவரோட பக்கத்தில் வச்சு அவரோட வந்து அன்பை நம்மளுக்கு காட்டி நம்மளை வந்து ஆறுதல் படுத்துறாரு. வேதத்தில் பாருங்க 2 சாமுவேல் 19:33 உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம தேவனிடத்தில் இருக்கும்போது எப்போவுமே அவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். நம்ம அவரோட கரத்தை விட்டு நம்ம வெளியே போகும்போது நம்மளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் தேவனோட கைக்குள்ளே எப்போவுமே அடங்கிருங்க. அவர் உங்களை பராமரித்து அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, இன்னேசர் என்னை தேடி வருவார் என்று கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே. மன்னவர் சிங்காரமாய்